நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தென்காசி மாவட்டம் அச்சன்புதூரில் அல் அமீரா மகளிர் இஸ்லாமிய கல்வியகம் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு தப்லீக் ஜமாத் தென்காசி மாவட்டம் அச்சன்புதூர் கிளையின் மேற்பார்வையில் நடைபெறக்கூடிய அல் அமீரா மகளிர் இஸ்லாமிய கல்வியகத்தின் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவர் அணி பொறுப்பாளர் எம் சுலைமான் தலைமை தாங்கினார். மாவட்ட நிர்வாகிகளான தலைவர் அப்துல் சலாம், துணை செயலாளர் செய்யது அலி, தொண்டரணி தாவூத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பேச்சாளர் அப்துல் நாசிர் அவர்கள் கலந்து கொண்டு சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகள், பாலியல் வல்லுறவுகள் மற்றும் கலாச்சார சீர்கேடுகளை கலைத்திடவும், சமூக தீமைகளான வட்டி, வரதட்சணை மற்றும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்திடவும், இளைய தலைமுறைகளை சிறந்த முறையில் வார்த்தெடுக்கவும், பெண்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதால் பெண்கள் அவசியம் ஒழுக்கம் சார்ந்த கல்வியையும் கற்று சிறந்த சமூகத்தை உருவாக்கிட அர்ப்பணிப்பு உணர்வுடன் பாடுபட வேண்டும் எனவும் பேசினார். இதற்கான ஏற்பாடுகளை கிளைத்தலைவர் அகமது அலி, செயலாளர் ஜே சுலைமான், துணைத் தலைவர் பெயிண்டர் அலி, துணை செயலாளர் இஸ்மாயில், மருத்துவரணி இமாம் அப்துல் மஜீத், தொண்டரணி மொபைல் மைதீன் மற்றும் மதரசா ஆசிரியைகள் செய்திருந்தனர். முடிவில் கிளை பொறுப்பாளர் முகமது மஜீத் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஆண்களும் பெண்களும் திரளாக வந்து பங்கேற்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் கோதர்ஷா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.